So this is not a normal video like other videos. ஸோ இன்றைக்கி தான் நான் ஒரு வீடியோ வேறு அப்லோடு பண்ணியிருந்தேன் மதியானம். சூசைட் இஸ் அ நாட் அ சொல்யூஷன், செத்துட்டோன்னா எல்லாம் முடியாது அப்படின்னு. ரைட்டு தான், பெரிய யூடியூபர் இல்லை, வியூஸ் போல் ரீச் ஆகிருக்காது அப்படி இப்படின்னு. பட் அது எனக்கு எனக்குன்னு எதுக்கு இப்படி நடந்திருக்குன்னு எனக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. நைட்டு மணி என்ன ஆகுது, 4 மணி ஆகுது, தூங்க முடியாமல் என் மண்டைக்குள்ளே அதே இன்னும் அந்த விஷயம் ஓடிக்கிட்டு இருக்குது. என்னன்னு சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த கிளிப்பு ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ ஒரு வீடியோ மதியானம் அப்லோட் பண்ணியிருக்கேன், சூசைட் பண்ணாதீங்க, சாவாதீங்க, ப்ராப்ளமாக தான் ஃபேஸ் பண்ணுங்கன்னு. எதெல்லாம் நடத்துக்கலாம், எவனாச்சும் எங்கேயாச்சும் இறந்துருக்கலாம், எவனாச்சும் சூசைட் பண்ணியிருக்கலாம், ஏதோ ஒன்று நம்ம பேருக்கு நம்ம பேசியாச்சு அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஆனால் என் வீட்டு முன்னாடியே வா. ஸோ எங்கள் வீட்டு முன்னாடி ஒரு பில்டிங் இருக்குது. அதுக்காக எங்கள் வீட்டு முன்னாடியே பில்டிங்லேருந்து ஒருத்தன் குதிச்சு கீழே சூசைட் பண்ணி செத்துக்கிட்டான். யார், என்ன, ஏது, என்ன கதை எனக்கு இன்னும் தெரிய வரல. நானும் கேட்டு பார்த்தேன், பட் இன்னும் என்ன இன்ஃபர்மேஷன் இன்னும் கிளியர் அண்ட் கட்டாக வெளியே வரல. தமிழ்காரனா, ஹிந்திக்காரனா, பயாக்காரனா, எதுக்கு சூசைடு பண்ணான், அவன் எப்படி அந்த டெரஸ் வரைக்கும் போனான், எப்படி அந்த ஆக்சஸ் கிடச்சிச்சு அவனுக்கு, வேலை விஷயமா போனானா இல்லை என்ன என்ன இளவுனா ஒன்றும் இன்னும் புரியலை எனக்கு. எனக்கு அவன் செத்து போயிட்டான், பரவாயில்ல. எனக்கு அதுக்கப்புறம் நிறைய தாட்ஸ் வருது. அவனுக்கு குடும்பம் இருந்தால் அவன் பிள்ளைக்குட்டி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், அவன் பொண்டாட்டி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், இல்லைன்னா கல்யாணம் ஆகும்போது அவங்க அம்மா என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஃபோன் வந்திருக்கும் அவங்க பையன்கிட்ட இருந்து, யாரோ அவங்க பையன் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா அந்த டைமில் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, என்ன இளவுனே தெரில. நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன், தூக்கமும் வர மாட்டேங்குது. வீட்டில் படுத்துட்டு இருந்தேன், டப்புன்னு எங்கள் அம்மா ஃபோன் அடித்தாங்க, எவனோ வீட்டுக்கு மாலால் வந்துட்டான் அப்படின்னு. ஸோ என்னென்னு பார்க்க போனால் வீட்டில் மாலா கீழே விழுந்து இறந்துட்டாம்ல அப்படின்னா உடனே நான் எவன்ப்பா எங்கள் வீட்டு மாலால் வந்து கீழே விழுந்து இறக்குற மாதிரி ஏதோ குடிகாரனா என்ன பயந்து ஓடி போனால், எவனோ ஏற்ற பில்டிங் டெரஸ்லேருந்து கீழே விழுந்து கரெக்டாக கோயிலுக்கு மேலே, அங்கே ஒரு கோயில் கட்டியிருக்கான், அதுக்கு மேலே போய் விழுந்து ஸ்பாட்லேயே அவுட் ஆகுது. போலீஸ்காரன் வந்து எல்லாம் தூக்கிட்டு போனான். எனக்கு என்ன என்ன பேசனே தெரியல. எனக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. சூசைடு அப்படி என்ன பெயின் அவன் கோ த்ரூ பண்ணியிருப்பான், அவனுக்கு அதை ஷேர் பண்ணதுக்கு ஆள் இல்லாமல் இருந்திருக்குமா, என்ன ஏது ஒன்றும் புரியல. ஒரு 10 நிமிஷம், ஒரு 12 நிமிஷம் யார்ட்டாச்சும் ஒரு மனசார அவன் பிரச்சனையை பேசியிருந்தானே அவனுக்கு அது ஒரு போயிருக்கும், லைட்டாக இருந்திருக்கும். சூசைட் பண்ணுற நிலைமைக்கெல்லாம் போயிருக்க மாட்டாங்கன்னு தோணுது. பேசுறதுக்குமா அவனுக்கு ஆள் இல்லை. இல்லைன்னா அப்படி என்ன ப்ராப்ளம்னு அவன் மாட்டிக்கிட்டான். சூசைடு தான் அவனுக்கு ஒரே சொல்யூஷனாக தெரிஞ்சிருக்கு. எதுக்கு சூசைடு பண்ணுறாங்க அவங்க, ஏன்? அப்போ தயவு செஞ்சு சொல்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், இல்லை பார்க்குற வியூவர்ஸ் யாராச்சும் எனக்கு தெரியாதவங்களா இருந்தால், உங்களுக்கு பேசுறதுக்கு யாரும் இல்லை தோணுதுக்கு, அப்படி தோணுச்சுன்னா பேசுறதுக்கு யாரும் இல்லை, என்ன ப்ராப்ளம் பண்ண எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கீழே இன்ஸ்டா ஐடிக்கு என்னை டேக் வச்சு போட்டு விட்றேன். மெசேஜ் பண்ணுங்கள், நீங்கள் யாராக வேணாலும் இருங்க, பேசுங்க, மனசு விட்டு பேசுங்க, எதுவும் ஜட்ஜ் பண்ண மாட்டேன். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன். ஏதோ ஃபினான்ஷியலாக பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் அந்த மூமெண்ட்டில் என்னால் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடிச்சுன்னா நான் வந்து பண்ணுறேன். நான் சூசைடுன்னு சொல்லி யாரும் மைண்டில் எடுத்துகிட்டு போகாதீங்க. அவன் பண்ணிட்டு இறந்துட்டு சேர்த்து போயிட்டான். ஆனால் என் மண்டைக்குள்ளே அது இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குது, எதுக்கு பண்ணான், ஏன் எதுக்குன்னு. ஸோ உங்களுக்கு, என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் கிளியர் அண்ட் கட் அவுட்டாக சொல்லிடுறேன். ஏதாச்சும் நீங்கள் உங்கள் ப்ராப்ளமாக சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆள் இல்லைன்னு நினச்சிங்கன்னா எனக்கு ஃபோனை நீங்கள் வெட்டியாக தான் இருப்பேன். வேலையாக இருந்தாலும் உங்களுக்காண்டி நான் டைம் ஒதுக்குவேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. புலம்புங்க, என்ன புலம்பணுமோ புலம்புங்க, எதுவும் ஜட்ஜ் பண்ண மாட்டேன், எதுவும் நினைக்க மாட்டேன். தயவு செஞ்சு உங்களுக்கு அந்த மாதிரி தாட் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு அந்த முடிவை மட்டும் எடுத்துடாதீங்க. எனக்கு இதுக்கு மேலே என்ன சொல்லணும்னு தெரில. ப்ளீஸ், அவ்வளோதான் ரிக்வெஸ்ட்டாக பண்ண முடியும். தெரில வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு. வேறு எங்கேயாவது செத்துருக்கேன். நான் வீடியோ மதியானம் அப்லோட் பண்ணியிருக்கேன். சாயந்தரம் என் வீட்டு முன்னாடி செத்து கிடக்கும் போது எனக்கு என்னமோ ஏதோ ஒன்று ஆயிட்டு. இன்னைக்கு தூக்கம் இல்லை. நட் ரோட்டில் இங்கே பாருங்க, நட் ரோட்டில் மணி 4 மணி ஆகுது. பைத்தியக்கார மாதிரி சுற்றிக்கிட்டு வெளியே வந்து எடுத்துக்கிட்டு எனக்கு எடுக்கும்.
சரி யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன். நீங்கள் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள். யார் ஸ்ட்ரேஞ்சராக பார்க்காதீங்க. தைரியமாக பேசுங்க. என்ன ப்ராப்ளமோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முடியல எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். நான் கேட்கேன் உங்கள் கதை என்ன ஏதுன்னு. முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ப்ளீஸ். ஆனால் சூசைடு மட்டும் பண்ணாதீங்க. அது நல்லா இல்லை, ஒரு கோலத்தனம் வேண்டாம் நம்ம லைஃப்பில். அது வேண்டாம். ஸோ பார்ப்போம். இதுக்கு மேலே நான் என்ன பேச ஒன்றும் சத்தியமாக புரியலை. பார்ப்போம். நல்லதே நினைப்போம். வாழ வைப்போம் அடுத்தவங்களை. முடிஞ்ச அளவுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுதோ. பாய்.